எனக்கு சைஸ்லாம் தெரியாதுன்றதுனால கடைக்கு இங்கே வந்து மொத்தமாக வாங்கிட்டு போனோம். சரணியாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ என்ன பொங்கலுக்கு இப்போயே ஷாப்பிங் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டேன். என்ன ஃபங்க்ஷன்னா ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் இல்லையா, அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம ஊருக்கு வந்து வீடியோ போடும்போது எங்கள் சித்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பேன் நான், சத்யா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ புனித நீராட்டு விழா வைக்கிறாங்க. ஸோ அதனால் தட்டு வரிசை செய்யணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் தட்டு வரிசை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருப்பேன் எங்கள் சித்திக்கிட்ட, யார் தட்டு வரிசை செய்கிறாங்களோ இல்லையோ கோவியாவுக்கு நான் தான் முதல்ல தட்டு வரிசை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் சித்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, சனியா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனால் அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுனாலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வரிசை செய்யறதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் மட்டும் இல்லை, தட்டு வரிசையில் வேற என்னென்ன வைப்பாங்க? ஆமாம், எல்லாமே வைப்பாங்க, பொட்டு வளையல் எல்லாமே வைப்பாங்க, எல்லாமே வாங்கணும். ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சத்யா சித்தி யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன், இப்போ போய் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போகலாம். ஓகே சரி, ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ள வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்லாம் எடுத்துட்டோம். ட்ரெஸ் எடுத்து 4-5 கடை ஏறி இறங்கணுமே. சரி, ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வளையல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வளையல், சோப்பு, கண்ணாடிலாம் வாங்கணும் இல்லையா தட்டு வரிசைக்கு. ஆமாம், அதனால் அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படி இங்கே தான் பூ கடைலாம் இருக்குது. அப்படியே பூ வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது நல்ல கடை சாப்பிட்டு தான் போகணுமே. சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் சேர்த்து சாப்பாடு செஞ்சுட்டு, ஆனால் இங்கே வந்துட்டோம். ஆனால் லேட்டாக தான் சாப்பிட்டோம். சரி, இங்கே வந்து அப்படியே சாப்பிடலாம். ஓகே. சரி, ஓகே. ஷாப்பிங் முடிஞ்சிச்சா? பார்த்துட்டு இருக்குமே வீட்டில் போய் என்ன கடை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரி, ஓகே. வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்குமே. இங்கே தான் வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போலாம் இங்கே தான் எல்லோரும் வளையல் வாங்கி. ஆமாம், ஏன்னா எனக்கு சைஸ்லாம் தெரியாதுன்றதுனால கடைக்கு இங்கே வந்து மொத்தமாக வாங்கிட்டு போனோம். சரணியாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன்னே சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தட்டு வரிசை வந்து அந்த செட்டாக சில பேர் வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்காமல் தனித்தனியாக வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் சரி பார்க்கமா? சரி, பார்க்கலாம். தட்டு வரிசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு, அப்புறம் வந்து கோனு, நெய் பாலிஷு, வளையல், அப்புறம் சோப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு, சோப்பு, குங்குமம், மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அது எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ட்ரெஸ் வந்து பார்க்கலாமா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ட்ரெஸ். ஆமாம், அந்த ஃப்ரூட்டுங்க, பழம் வாங்கணும், கண்ணாடி இதெல்லாம் வாங்கணும். சோப் டப்பா. ஆமாம், அது இங்கே கிடைக்கும், அப்படி பக்கத்தில் வாங்கிக்கலாம் போகும்போதே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேனே. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ராக்லாம் எடுத்து கொடுத்தோம்னா அது வந்து ஃப்ராக் கொஞ்ச நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவானா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போட்டு வருவாரே போவாரே. ஆனால் இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்தால் எப்பயுமே ரெகுலராக போட்டுக்கலாம், வீட்டுக்கு போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதனால் 3 பீஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. கலர் டார்க் கலர் இருக்கும். ஸோ ட்ரெஸ் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட பேண்ட்டு, ஷால் எல்லாமே வந்துடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனம் அவசரத்து போட்டு பிரிச்சுட்டோம், மடிக்கணுமே. அதே மாதிரி மடிச்சு எடுக்கணும். மறுநாள் மடிப்பார், அதெல்லாம் கை வந்த காலம் அவருக்கு. இவன் வந்து இப்போ நம்ம வீட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தன் இருக்கான். 2 தம்பி இருக்காங்க. ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டு இருப்பான். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம டைம் போகிறதே அவங்களால தான். ஸோ வந்து சுற்றிட்டு வரலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொலுசு சத்தம் கேட்கும். சரி, மடிச்சு வச்சுட்டு கிளம்பலாமா? சரி, கிளம்பலாம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அத்தை வீட்டில் வந்து என்னோட கம்பல் அவுத்து வச்சிருந்தேன் பீரோல. அதை போயிட்டு கம்பல் போட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூப்பிட்டு போகலாம். சரி, ஓகே வாங்க. சரி வாங்க ட்ரெஸ் போகலாம். ஃபங்க்ஷனில் போய் மீட் பண்ணலாம். ஸ்டேஜில் இருக்கும்போது சத்யாவை தான் தேடிட்டு கிடக்குறோமே. எங்கள் கீழே இருந்தால் வீடியோ தான் எடுத்து வருவான்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் வந்துன்னா பிஸியாக இருந்தார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாலியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்தாங்க. அவங்கள அப்படியே செட்டில் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் வரும்னா. சரியான கூட்டம்.
இல்ல ஆமாம் ஆமாம் தட்டு வரிசை கொடுக்கறதுக்கே லைனில் நின்று தான் கொடுத்தோமே. நாங்க கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் தான் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு வர அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. நல்லா சரியான கூட்டம். நல்லா இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா தண்ணி ஊற்றுறதுலாம் இந்த அளவுக்கு கூட்டம் வராது. மஞ்சள் நீராட்டு விழா இருக்குல்ல அதுக்கு வந்து நல்லா கூட்டம் வரும். ஸோ நல்லா போயிடுச்சு ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்துருந்தேன். என் சித்தி சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போச்சு. பண்ணிக்கிட்டு போச்சு. உனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் போகும். ஒரே மாதிரி தானே. எனக்கு அங்கே யாரையும் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஆமாம் இருந்தாலும் நல்லா தான் போச்சு. அவங்களோட சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருந்தோம். நிறைய பேர் பேசுனாங்க. ஏன்னா புதுசாக அப்போ சித்தி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு யாரும் தெரியாது. அங்கே அத்தை மாமா அவங்க ஃபேமிலி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தெரியாது. அவங்க தான் வந்து நிறைய பேர் பேசினாங்க அந்த சைடு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது நிறைய பேசலாம். ஜாலியாக இருந்தது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரவணா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.